ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை எல்லா விதத்திலும் வழி நடத்தும்படியாக அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்திலே வந்து நாம் இந்த நாளை நாம் துவங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கூட நாம் ஒரு நாளை துவங்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய விசுவாசத்தை அவர் அங்கீகரிக்கின்றவராய், நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினால் இந்த நாளிலும் கூட நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காணப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 verse 10. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு சொல்லுகின்றவராக இருக்கின்றார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. அநேக வேளைகளிலே நாம் மனிதரிடத்திலே கேட்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அவைகள் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதாய் காணப்படுகிறதாம். அதுதான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் கேட்கும் பொழுது அவருடைய சித்தப்படி கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்திற்கு ஏற்றாற்போல தேவன் நமக்கு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளின் கால வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அநேக காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுகின்றீர்களா? நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற விதமாய் அவருடைய கரத்திலே அவரிடத்துல நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய சித்தப்படி உங்களுக்கு எல்லாவற்றையும் தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். அநேக காரியங்களை நீங்கள் தேடுகின்றவர்களாக இருக்கின்றீர்களா? நீங்கள் தேடும் பொழுது தேவனும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகின்றார், என்னை நீ தேடுவீர்கள் என்று சொன்னால் கண்டடைவீர்கள் என்று சொல்லி. நீங்கள் அவரை தேடும் பொழுது அவரை காணுவது மாத்திரமல்ல, உங்களுடைய தேடலுக்குரியதான அர்த்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகின்றீர்கள். இன்றைக்கு அநேக பேர்கள் நான் ஆண்டவரை தேடுகின்றேன், காண முடியவில்லையே என்று சொல்லி கலங்குகின்றவர்களாய் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அவரை உண்மையாய் தேடும் பொழுது, அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் அவரை கண்டடையத்தக்கவர்களாக காணப்படுகின்றீர்கள். அது மாத்திரமல்ல, அநேக நாட்கள் அநேக வருடங்கள் இந்த காரியம் பூட்டப்பட்டதாய் காணப்படுகிறது, திறப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கலங்கியிருக்கின்றாயா? தட்டுங்கள். நீங்கள் தட்டுகின்ற நேரத்தில் தேவன் அதை திறக்கும்படியாக காத்திருக்கின்றார். பூட்டப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக தேவன் தாமே திறக்கும்படியாக காத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட உங்களுடைய காரியங்களில நீங்கள் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனை தேடும் பொழுது நீங்கள் அவரை கண்டறியக்கூடியவர்களாய் காணப்படுகின்றீர்கள். கடைசியாய் நாம் பார்த்தோம், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி. வெகு நாளாய் மூடப்பட்ட கதவுகளாய் காணப்படுகிறதா? தட்டியும் திறக்கப்படாதவர்களாய் காணப்படுகிறதா? இன்றைக்கு நீங்கள் தட்டும் பொழுது தேவன் அந்த கதவுகளை அவர் உங்களுக்காக திறக்க போதுமானவராக இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பாருங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த நாளையும் கூட தேவன் தாமே உங்களுக்கு ஆசீர்வதித்து தரட்டும். இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் கேட்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தந்து அவர் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றார். ஆமென்.